டெல்லி தேர்தல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்த பாஜக கையில் எடுத்த முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அவருடைய மிடில் கிளாஸ் மேன் அப்படிங்கிற இமேஜ உடைக்கிறது. ஸ்வீஷ் மெஹல் கண்ணாடி மாளிகை கட்டிட்டு இருக்கிறாரு. 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஆனா, இப்படி குற்றச்சாட்டுகள் வைத்து ஜெயித்த பாஜகவுடைய லட்சணம் என்ன தெரியுமா? 48 மணி நேரம் தான். பதவியேத்து 48 மணி நேரத்துல பாஜகவுடைய புதிய முதலமைச்சரான ரேகா குப்தா 40 லட்சம் ரூபாய்க்கு கார வாங்கி, அந்த காருக்கு புதுசா ஃபேன்சி நம்பரையும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த காரை இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யாரு ஆடம்பரத்தை விரும்புறாங்கன்னு? அப்போ பாஜக, ஆர்எஸ்எஸ் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்ன? இவ்வளவு நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு 48 மணி நேரத்துல தங்களுடைய உண்மையான நிறத்தை காட்டுறாங்க. அப்போ மக்கள் என்ன பொய் சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டு ஓட்ட போடக்கூடிய முட்டாள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜக நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட முட்டாள் தற்குறிகள் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவை யாராலையும் வீழ்த்த முடியாது.